இந்த காயோட சேர்ந்து வர கீரையை நம்ம நிறைய பேர் தூக்கி தான் போடுவோம். இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்க. இந்த கீரையில தான் செஞ்சீங்கன்னு நீங்க சொன்னாதான் தெரியும். ஆமாங்க, நிறைய காயோட சேர்ந்து வர கீரைகள் காயை விட பல மடங்கு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி முள்ளங்கியோட கீரைகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வரமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பழுத்த தக்காளி, அரை ஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கினோன்னு முள்ளங்கியோட கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரை எப்போதும் மூடி வேக வைக்க கூடாது, சிம்லயே இருக்கட்டும். கீரை நல்லா வெந்து நிறம் மாறி இந்த மாதிரி சுருண்டு வதங்கணும்னு ஆட்டுக்கல், அம்மிக்கல், இடிக்கல் இல்லையா மிக்சி ஜார்ல கூட சேர்த்து மைய அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறகுறான அரைச்சி எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிட்டா தேனாமிர்தமா இருக்கும். நிறைய விட்டமின்ஸ், நார்ச்சத்து நிறைந்துள்ள இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். கிட்னி ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோன் இருக்கவங்க, மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லி பக்கத்துல இருக்க லைக்கையும் தட்டணும்.